வசுமதிக்கு விமான பயணம் இதுவே முதல் முறை. சற்று பயம் கலந்த ஆர்வத்துடன் இருந்தாள். சென்னையிலிருந்து 4 மணி நேரம் பயணம்தான் சிங்கப்பூர். விமான நிலையத்துக்கு மகன் வந்திருந்தான். பயணம் சௌகரியமாக இருந்ததாம்மா என்றபடி லக்கேஜை கையில் வாங்கி கொண்டான். 20 நிமிடங்களில் வீடு வந்து சேர்ந்தனர். அடுக்குமாடி குடியிருப்பில் 8வது தளம். 10 வினாடிகளில் 8வது தளத்தை அடைந்து விட்டனர். வீடு விசாலமாக இருந்தது. மருமகள் நல்ல கலகலப்பான டைப். பேசிக்கொண்டே எல்லா வேலைகளையும் செய்து விடுவாள். பேரனும் பேத்தியும் பாட்டியை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி கொண்டனர். அம்மா, டிஃபன் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு மதியம் சாப்பாட்டுக்கு வந்து விடுவேன் சொல்லிவிட்டு அபிஷேக் கிளம்பினான். குழந்தைகள் இருவரும் செஸ் கிளாஸ், பாட்டு கிளாஸ் என்று கிளம்பிவிட்டனர். 3 அறைகள் கொண்ட வீடு. வசுமதிக்கு ஒரு அறையை தயார் செய்து வைத்திருந்தார்கள். அறைக்குள் வந்தாள். அறையின் ஒரு பக்கம் முழுவதும் கண்ணாடி சுவர். அங்கிருந்து ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தாள். சுற்றிலும் உயரமாக அடுக்குமாடி குடியிருப்புகள்தான். வரும்போதும் அவள் கவனித்து கொண்டிருந்தாள். எல்லாமே அடுக்குமாடிகள்தான். இங்கே தனி வீடுகளே இருக்காதா என்று மகனிடம் கேட்டாள். இருக்கிறது, ஆனால் குறைவுதான். ஏன்னா இது சின்ன ஊர் அம்மா, அதனால் அடுக்குமாடி வீடுகள் தான் சரிப்படும் என்றான். மேலிருந்து கீழே பார்த்தபோது மக்கள் நடமாட்டம் தெரிந்தது. சிலர் ஜாகிங் போய்கொண்டிருந்தார்கள். குழந்தைகளை ஸ்ட்ரோலரில் உட்கார வைத்து இளம் அம்மாக்கள் போய்கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் சில முதியவர்கள் அங்கிருந்த உடற்பயிற்சி சாதனங்களில் கை கால்களையும் உடலையும் அசைத்த வண்ணம் இருந்தார்கள். வசுமதிக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. மருமகள் சுவாதி உள்ளே வந்தாள். என்ன அத்தை, படுக்கலையா? இல்லைம்மா, இங்கேருந்து வேடிக்கை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. பொழுது போவதே தெரியாது போல இருக்கே. லீவு நாட்களில் இப்படி தான் இருக்கும். திங்கக்கிழமை பாருங்க, காலியாக இருக்கும் என்று சிரித்தாள். சாயங்காலம் நாமும் கீழே போவோம், அதுவரை ஓய்வெடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் நறுக்கிய பழத்துண்டுகள் கொடுத்துவிட்டு போனாள். அதை தின்றுவிட்டு படுத்தவள் உறங்கி போனாள். மறுநாள் காலை அபிஷேக் எல்லோரையும் மெர்லயன் பார்க்க கூட்டிக் கொண்டு போனான். எல்லா வயதிலும் எல்லா இனத்தவருமாக அங்கு நிறைய பேர் இருந்தனர். ஊரின் அழகோடு அங்கிருந்த மக்களையும் பார்த்து வியந்தாள் வசுமதி. என்ன பாட்டி, ஊர் ஞாபகம் வந்துருச்சா? பேச மாட்டேங்கிறீங்க பேத்தி கேட்டாள். ஊரில் அவள் நினைத்து ஏங்குவதற்கு எதுவும் இல்லையே. அத்தை, அங்கே ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பண்ணுவீங்க? சுவாதி கேட்க, ஞாயிறு என்ன திங்கள் என்ன, எல்லா நாளும் எனக்கு ஒன்று தான் என்று சலிப்புடன் சொன்னாள். பெயருக்கு எதையோ சமைத்து சாப்பிட்டு விட்டு போர் அடிக்கும் சீரியல்களை பார்த்து கொண்டு இருப்பது தானே என் தினப்படி வாழ்க்கை என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். காலையில் வரும் வேலைக்கார பெண்ணும் எப்போதாவது கோயிலுக்கு அல்லது கடைக்கு செல்லும் போது எதிர்ப்படும் ஒரு சிலரையும் தவிர பேசுவதற்கும் பெரிதாக யாரும் இல்லை. சனிக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் நன்றாக சமைப்பாள். அன்றுதான் கீதா வருவாள் தாயை பார்க்க. சில சமயம் மருமகன் பேரன்களும் வருவார்கள். அப்போதுதான் வசுமதியின் முகத்தில் மலர்ச்சியே வரும். கீதாவும் வேலைக்கு போகிறாள். குடும்பமாக இருக்கிறாள். வயதான மாமியார், மாமனார், பொறுப்புகள் நிறைய. நினைத்த போது வந்துவிட முடியாது. அவ்வப்போது ஃபோனில் நலம் விசாரிப்பாள். உடம்பு சரியில்லாமல் போனால் வந்து டாக்டரிடம் அழைத்துச் செல்வாள். தூரமாக இருக்குமா, பேசாமல் என் வீட்டுக்கு பக்கமாக வந்துடுங்க, அடிக்கடி வந்து போக முடியலம்மா என்பாள். அப்பா கட்டின வீடுடி, விட்டுட்டு வர முடியலை என்று சொல்லிவிட்டாள் வசுமதி. ஏதேதோ என்ன அலைகளில் மூழ்கிவிட்டவளை பாட்டி இந்தாங்க காயா டோஸ்ட் என்ற பேரனின் குரல் மீட்டு வந்தது. இது என்ன என்பது போல் அதை கையில் வைத்து திருப்பி திருப்பி பார்த்தாள். அம்மா, இதுவும் பிரெட் ரோஸ்ட் மாதிரித்தான், சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் அபிஷேக் சொல்ல சாப்பிட்டு பார்த்தாள். சுவையாக இருந்தது. விடுமுறை நாட்களில் எல்லாம் அபிஷேக் அம்மாவை சிங்கப்பூரை ஒவ்வொரு இடமாக சுற்றி காட்டினான். மால்களில், கடைகளில் எல்லாம் இளம் வயதினருக்கு இணையாக முதியவர்களும் வேலை செய்வதை பார்த்தால் வசுமதிக்கு ஆச்சரியமாக இருக்கும். மிக வயதானவர்கள் கூட டாக்ஸி ஓட்டுகிறார்கள். அதைவிட வசுமதிக்கு வியப்பான விஷயம், வயதாகி நடக்க முடியாமல் இருப்பவர்கள் கூட சக்கர நாற்காலிகளில் அமர்ந்தவாறு எல்லா இடங்களுக்கும் செல்கிறார்கள். மால்களுக்கு சென்று தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு மெட்ரோ ரயிலேறி திரும்புகிறார்கள். ஒரு நாள் மகனிடம் கேட்டுவிட்டாள், இவர்கள் ஏன் இப்படி எல்லாம் தனியாக வருகிறார்கள்?
வயதானாலும் வேலை செய்கிறார்கள். அம்மா, இங்கே இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு அதிகம். முடிந்தவரை தன் வேலைகளை தானே செய்து கொள்ள விரும்புவார்கள். மேலும் இங்கு செலவுகள் அதிகம். அதனால் யாருக்கும் பாரமாக இருப்பதை பெரியவர்கள் முடிந்தவரை தவிர்க்கிறார்கள். இங்கே பார்த்தீங்க தானே, இந்த நாட்டோட உள்கட்டமைப்பு எல்லாமே எல்லா வயதினருக்கும் ஈஸியாக பயணிக்கிற மாதிரி இருக்கும். மகன் பேச பேச வசுமதி தன்னுள் ஆழ்ந்து சுய பரிசோதனையில் இறங்கிவிட்டாள். இளம் வயதில் கணவன், பிள்ளைகள், படிப்பு என்று நேரம் போவதே தெரியாமல் வாழ்க்கை ஓடியது. பின் மகள் திருமணம், மகன் வேலை கிடைத்து வெளிநாடு போனாலும் ஓடை போல அமைதியாகத்தான் வாழ்க்கை போனது. கணவரின் இறப்புக்கு பின் தான் வாழ்க்கை சூன்யமாகிவிட்டது. அபிஷேக் பலமுறை கூப்பிட்டும் வர மனதில்லை. பிள்ளைகளை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை. நல்ல நிலையில் அவரவர் குடும்பம் என்று இருக்கிறார்கள். வசுமதியும் அவர்கள் வாழ்க்கையில் தலையிடுவதில்லை. தாமரை இலை தண்ணீர் போல இருந்து கொள்வாள். அதனால் தானோ என்னவோ வாழ்க்கையில் இனி நமக்கு என்ன இருக்கிறது என்று அவ்வப்போது தோன்றுகிறது. எதிலும் ஆர்வமும் இல்லை. அத்தை, வழக்கமாக சமைக்கிறதையே சமைக்கிறேன். கொஞ்சம் புதுசாக ஏதாவது ரெசிபி சொல்லுங்களேன் என்றாள் ஸ்வாதி. புதுசாக எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாத ரெசிபி எல்லாமே புதுசு தானே, அதான் கேட்டேன் யோசித்தாள் வசுமதி. சின்ன வயசில் காலை டிஃபனுக்கு பருப்பு அடை செஞ்சு அதுக்கு தொட்டுக்கொள்ள தக்காளி தொக்கு செஞ்சு கொடுத்தா அபிஷேக் ஆசையாக சாப்பிடுவான் சொன்னாள். எப்படி செய்யணும்னு பக்குவம் சொல்லிக் கொடுங்க அத்தை, செய்கிறேன். வேண்டாம், நானே செய்கிறேன், பார்த்து கற்றுக்கோ என்று சொல்லி உடனே அரிசி பருப்பு எல்லாம் ஊறப்போட்டாள். பெரியதாக 4 தக்காளி எடுத்து தொக்கு செய்தாள். மறுநாள் அபிஷேக்கும் பிரமாதம் அம்மா என்று சொல்லி சப்பு கொட்டி சாப்பிட்டான். ஸ்வாதியும் பிள்ளைகளும் கூட விரும்பி சாப்பிட்டார்கள். வசுமதிக்கு சந்தோஷமாக இருந்தது. அதன் பின் தினப்படி மெனுவில் வசுமதியின் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று சேர்ந்து கொண்டது. உற்சாகமாக நாட்கள் ஓடியது. இன்னும் 2 நாளில் ஊர் திரும்ப வேண்டும். நினைக்கும் போதே ஏக்கமாக இருந்தது வசுமதிக்கு. ஊருக்கு போய் என்ன செய்வது? வழக்கம் போல நாட்களை தள்ள வேண்டும். நினைக்கும் போதே ஆயாசமாகவும் இருந்தது. இரவு 11 இருக்கும். ஃபோன் அடித்தது. இந்நேரத்தில் யார் ஃபோன் செய்கிறார்கள் என்று யோசித்தவாறு எடுத்தாள். அவளது தோழி மங்களம்தான். அவள் பக்கத்து வீட்டில் குடியிருந்தவள். தற்போது 4 தெரு தள்ளி சொந்த வீடு கட்டிக்கொண்டு சென்று விட்டார்கள். எப்போதாவது பேசிக்கொள்வார்கள். வசு, அடுத்த வாரம் நீ வந்து விடுவியா என்று கேட்டாள் மங்களம். 2 நாளில் வந்துடுவேன். ஏன் கேட்கிற? இல்லை, இங்கே எங்கள் தெருவில் சில பேர் சேர்ந்து உழவார பணிக்குழு ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்த வாரம் திருவள்ளூர் பக்கமாக ஒரு கோயில் தேர்ந்தெடுத்திருக்கோம். 1 நாள் தங்கி செய்யணும். நீயும் வருவியான்னு கேட்கலாம் தான் ஃபோன் செய்தேன். கண்டிப்பாக வரேன் என்று சொல்லி ஃபோனை வைத்தாள். வசுமதிக்கே ஆச்சரியமாக இருந்தது. எப்படி உடனே ஒத்துக்கொண்டோம் என்று. இந்த மங்களம் எப்போதும் இப்படி ஏதாவது ஒன்றில் இருப்பாள். பஜனை குரூப், திருப்பதி சேவை குரூப் என்று எல்லாவற்றிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வாள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம். இப்போதுதான் வசுமதிக்கும் தோன்றுகிறது. மங்களம் மட்டுமல்ல, அவர்களது இன்னொரு தோழி கமலா கூட சும்மா இருக்க பிடிக்காமல் ஹிந்தி கிளாஸ் எடுக்கிறாள். பள்ளி பிள்ளைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் வருகிறார்கள். கோடி வீட்டு சுப்புலக்ஷ்மி ப்ளவுஸ் தைச்சு கொடுப்பது, புடவை ஃபால்ஸ் தைச்சு கொடுப்பது என்று இருப்பாள். இவர்கள் யாரும் பணத்தேவைக்காக எதுவும் செய்யவில்லை. தங்கள் நேரத்தை பயனுள்ளதாக செலவழிக்கிறார்கள், அவ்வளவுதான். இங்கு இருப்பவர்களை பார்த்து வியந்தோமே. தன்னை சுற்றி இருப்பவர்களிலும் பலர் எந்த வயதிலும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். காரணம், ஊரும் வசதியும் இல்லை, அவரவர் மனநிலைதான். வசுமதிக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஞானோதயம் ஏன் தனக்கு அங்கிருக்கும் வரை வரவில்லை? புதிய மனிதர்களை பார்த்தவுடன் வருகிறதே. எப்படியோ இப்போதாவது வந்ததே. இனி ஊருக்கு போனதும் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது செய்யணும் என்று நினைத்து கொண்டாள். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பார்கள். முதலில் மகளுக்கு செய்ய வேண்டும். பெரியவர்களை, பிள்ளைகளை வைத்துக்கொண்டு வேலைக்கு போய் கொண்டு வந்து திண்டாடும் மகளுக்கு எவ்வளவோ செய்யலாமே. வாரம் ஒரு முறை அவளுக்கு வேண்டிய இட்லி மாவு அரைச்சி கொடுக்கலாம். கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக இட்லி மிளகாய் பொடி, மசாலா பொடின்னு வீட்டில் அரைச்சி கொடுக்கலாம். பேரன்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வப்போது மங்களத்துடன் சேர்ந்து உழவார பணிக்கும் போகலாம். மனம் இருந்தால் செய்வதற்கு எத்தனையோ இருக்கிறது. ஊருக்கு திரும்ப உற்சாகமாக பேக்கிங் செய்ய ஆரம்பித்தாள். ஏர்போர்ட்டில் வசுமதி
எல்லோரிடமும் சந்தோஷமாக விடை பெற்று கொண்டபோது அபிஷேக்குக்கும் சுவாதிக்கும் கூட மனம் நிறைவாக இருந்தது. முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.